சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாமியார் விஜய் ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்படி பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞாத வாசத்தில் இருக்கும்போதும் துரியோதனன் வந்து அவங்கள கொல்ல பார்த்தாங்களோ அதே மாதிரி இப்போ உன் கூட பிறந்த உடன்பிறப்பும் அவள் கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்துக்கு சொந்தமான இந்த வீட்டோட இளவரசனை கொல்றதுக்கு வந்து சதி நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யா ரொம்ப பயப்படுறாங்க. அதை கேட்டு நந்தினி ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. அப்போது அந்த சாமியார் வந்துட்டு சொல்கிறாங்க, பயப்படாத, ஆனால் அந்த மரண கிணற வந்து இந்த வீட்டோட இளவரசன் தாண்டி வந்துடுவான், அதை தாண்டி இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்துட்டு, சாமி என்ன நடக்க போகுது இன்றைக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொன்னேனே, அந்த வீட்டோட இளவரசன் மரண கிணற தாண்டி வரப்போகிறான், ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய யுத்தமே இருக்குது, கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நந்தினி ரொம்ப வந்து டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு, சாமி அவங்க வருவாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து எப்போ வருவாங்கன்னு சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சாமியார், அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீ வந்துட்டு ஈசனோட அவதாரமான கால பைரவருக்கு 9 விளக்கேற்றி 9 நாள் அதை அணையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யா, சாமி அப்படி பண்ணால் அப்போது கண்டிப்பாக வந்து எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு நந்தினி வந்துட்டு, ஐஸ்வர்யா நீ என்ன லூஸா, அந்த ஆள் தான் என்னவோ வளரிட்டுருக்கான்னு பார்த்தா நீயும் அதுக்கு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சாமியார், உள்ளுக்குள்ளே அச்சம் தாண்டவம் ஆடுது, ஆனால் வெளியில் தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறல்ல, கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்க போகுது, இந்த வீட்டோட இளவரசன் இந்த வீட்டுக்கு வரதான் போகிறான், அதுக்காக மங்கள வாத்தியம் மேலே தாளுன்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கோ, வெற்றி உனக்கு தான் அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட வந்து அந்த சாமியார் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு நந்தினி வந்து விக்ரம் வீட்டுக்கு வரா மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த சாமியார் சொன்ன மாதிரி அந்த விக்ரம் வீட்டுக்கு வந்துடுவானோ, அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கு, அதுக்கப்புறம் எப்படி என்ன அடையாளம் காமிக்க முடியும் அவனால், என்ன எப்படி அவனுக்கு தெரியும், அவன் வரதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, ஆனால் அவனை நான் வர விட மாட்டேன், இன்றைக்கே அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், அவன் எப்படி எனக்கு வந்துடுவான் நான் பார்க்குறேன் அப்படின்லாம் வந்து நந்தினி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மகாவுக்கு வந்து ஒரு கனவு வருது, விக்ரமை வந்து சிவாவோட ஆளுங்க வந்து கத்தியால் குத்துறா மாதிரி ஒரு கனவு வருது. சட்டுன்னு எந்திரிச்சு உட்காராங்க. என்ன இது, நமக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வருது, கண்டிப்பாக என்னவோ நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே வந்து விக்ரமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் வந்து காலே வந்து ரீச் ஆகாது, திரும்ப திரும்ப கால் விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக வந்து மகா கால் பண்ணுறதை பார்த்துட்டு அட்டன் பண்ணலான்னு வரும்போது மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். அதனால் மகா வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. சிவா ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இப்படி அப்படியே நடந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, சரவணன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்து சிவாவுக்கு வருது. ஏன்னா இது சரவணன் மெசேஜ் அனுப்பியிருக்கான், அவன் தங்கச்சி ஃபோட்டோவை அனுப்ப சொல்லியிருந்தோமே, ஒருவேளை அதை பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு வரும்போது கரெக்டாக நந்தினி வந்து சிவாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சிவாவுக்கு கால் பண்ணி விக்ரமை பற்றி ரொம்ப தப்பாக சொல்கிறாங்க. சிவா கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறான்ல முருகன், அவன் இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் தான் இருந்தான், அந்த முருகன் வந்துட்டு ரொம்ப தப்பான ஆள், அவன் என் பொண்ணு வந்து ரொம்ப அப்பாவி, என் பொண்ணுக்கிட்ட ஆசையாக பேசி அவளை காதலிக்கிறேன்னு சொல்லி அவளை வந்து அவள் வாழ்க்கையே நாசம் பண்ணிவிட்டு இங்கேருந்து அவன் அங்கே வந்துட்டான், அவனை வந்து நான் கொல்லாமல் விட மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து முருகனை வந்து அடிக்கிறதுக்காக ஆள் செட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே சிவா வந்து, என்ன இது நாம் அடிக்க ஆள் செட் பண்ணது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க, அவன் வந்து என் பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டான், என் பொண்ணு அப்பாவி, இன்னும் எத்தனை பொண்ணுங்களை கெடுக்க பார்க்குறானோ தெரியல, இப்போது உன் தங்கச்சியை பண்ணுற மாதிரி தான் அப்போ என் பொண்ணையும் பண்ணான், அதனால் என் ஆத்திரமே அடங்கலை, அவனை ஏதாவது பண்ணணும், நான் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னா சொல்கிறாங்க. அப்போ சிவா வந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் வந்து கூலிக்கு வேலை செய்கிற அடியாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் முருகனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவா வந்துட்டு, இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க, அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. வச்ச உடனே, என்ன இவன் ஃபோனை வச்சுட்டான், நீ பண்ணுறதை பண்ணு, ஆனால் அந்த விக்ரமை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து நந்தினி வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. கும்பலாக வந்து ஒரு ரவுடிங்களை வந்து இறக்குறாங்க. அந்த ரவுடிங்க கிட்ட வந்து விக்ரம் மகாவோட ஃபோட்டோவை காமிச்சு, இப்போ வந்து நீங்கள் திருச்சிக்கு போகணும்,
திருச்சிக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 6 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா அந்த விக்ரம் மகாவை கொலை பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரம், மொத்தமாக 7 மணி நேரத்தில் அந்த விக்ரம் மகாவை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ற விஷயம் என் காதுக்கு வரணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா 20 லட்சம் உங்களுக்கு அப்படியே ஸ்பாட் பேமெண்ட் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே வந்து சேர்த்தா மாதிரி நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு அப்டேட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நந்தினி அவங்கக்கிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகா வந்துட்டு விக்ரம் கிட்ட பேச முடியாதனால ரொம்ப டென்ஷனாக, கண்டிப்பாக வந்து முருகனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து இப்படி காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுதாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி முருகன் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அமுதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ லோடு வந்து இறக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேயே மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டாராம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இல்லை நாம் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி மகா வந்துட்டு அவங்களும் வந்து மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த பைரவி வந்துட்டு நந்தினிக்கு கால் பண்ணுறாங்க. நந்தினிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த மகா வந்துட்டு கிளம்பிட்டா, கண்டிப்பாக வந்து அந்த விக்ரமை காப்பாற்றுறதுக்கு தான் கிளம்பியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி வந்துட்டு, இங்கே பாரு, எனக்கு தெரியும் என்ன எல்லா பிளானுமே வந்து நான் ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பைரவி வந்துட்டு சொல்கிறாங்க, அந்த சிவாவோட நம்பரை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தேனே, பேசிட்டிங்களா நீங்கள் எதுக்காக மேடம் இந்த சிவா கிட்டலாம் பேசுகிறீங்க? நீங்கள் தான் வந்து ஒரு கும்பலை வந்து திருச்சிக்கு அனுப்பியிருக்கீங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த சிவா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, அந்த விக்ரமும் மகாவையும் கொலை பண்ணுறதுக்கு நான் வரிசையாக பிளான் ஏ பிளான் பின்னு 7 பிளான் வச்சுருக்கேன். அதில் 6வதாக தான் வந்து அந்த சிவா இருக்கான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவி வந்து மகாவை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.